அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, புனிதங்கள் நிறைந்த இறைவனுடைய அருட்பெரும் பாக்கியங்களை சுமந்து வருகின்ற ரமதான் மாதம் நம்மை வந்தடைய போகிறது. புனிதமிக்க இந்த மாதம் ஆயிரம் பாடங்களை மனித சமுதாயத்துக்கு தந்து கொண்டே இருக்கின்றது. முதலாவது, ஏன் இந்த மாதத்தில் நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற கேள்விக்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானின் 2வது அத்தியாயத்தில் 182வது வசனத்தில் கூறுகின்றான், இந்த மாதத்தில் தான் அருள்மறையாம் திருக்குரான் அருளப்பட்டது. மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக உண்மை எது, பொய் எது, தவறு எது, நன்மை எது என்பதையெல்லாம் மிகச்சரியாக மனித சமுதாயத்துக்கு எடுத்துரைக்கின்ற அருள் வெளிப்பாட்டு வேதமாக இருக்கக்கூடிய அருள்மறையாம் திருக்குரான் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. எனவே யார் இம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர் ஃபல்யசும்ஹு, அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் காரணம் சொல்கிறான். ஒரு மாத காலம் பகல் முழுக்க பசித்திருந்து தாகித்திருந்து இரவில் இறைவனை வணங்கி ஒரு வித்தியாசமான பயிற்சியை உடலுக்கும் மனிதனுடைய மனத்துக்கும் தருவதுதான் இந்த புனிதமிக்க ரமலான் மாதம் மனிதகுலத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய சேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த மாதம் பொறுமையின் மாதம். ஆமாம், பசி வந்தால் 10ம் பறந்து போய் விடுவாமே. யாரோ சொன்னார்களாமே, இந்த மாதத்தில் நமக்கும் பசி வருகிறது, எல்லாம் பறந்தா போய் விட்டது. தன்மானம் பறந்து விட்டதா? பொறுமை பறந்து விட்டதா? மானம் பறந்து விட்டதா? மானம் இழந்து மனிதனிடம் போய் கையேந்துகின்றோமா? பசியை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த மாதம் நமக்கு வழங்குகிறது. இதர மாதங்களில் பசி வந்தால் 10ம் பறக்கும், நட்பு பறக்கும், உறவு பறக்கும், மானம் பறக்கும். மானத்தை விட்டு ஐயா பசிக்கிறது, எதையாவது கொடுங்கள் என்று மனிதன் பசி வந்தால் கையேந்தி விடுவான். உடன்பிறந்த தம்பி தங்கைகளோடு, அண்ணன்மார்களோடு, அக்காமார்களோடு, கணவன் மனைவி ஒருவர் மற்றவரோடு ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகின்ற பழக்கம் இன்றைக்கு தமிழ் பண்பாட்டு சூழலில் நிலவி வருகிறது. அந்த உணர்வுகளெல்லாம் இன்னும் பட்டு போய்விடவில்லை, கெட்டு போய்விடவில்லை. ஆனால் பசி என்று வந்த பிறகு பாருங்கள், அக்காவாவது தங்கையாவது, அண்ணனாவது தம்பியாவது, கணவனாவது மனைவியாவது பசி எடுக்கிறது, எனக்கு சோத்தை போடு, நான் சாப்பிட்டு விட்டு வெளியிலே போகிறேன் என்று சொல்லிவிடுவான். பசி வந்தால் உறவு போய்விடும், பசி வந்தால் மானம் போய்விடும், பசி வந்தால் பொறுமை போய்விடும். சீக்கிரம் போடு என்று மனிதன் அலறுவான். ஆனால் நோன்பு மாதத்தில், ரமதான் மாதத்தில் நாமாக உருவாக்கி கொள்ளுகின்ற அந்த பசி இருக்கிறதே, அது எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தருகின்றது. அந்த பசி நாமாக ஏற்றுக்கொண்ட பசி. இறைவன் சொன்னதால் நாம் பசித்து கிடக்கின்றோம். எனவே ஒன்றை கூட இழக்காமல் அனைத்தையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்தில் நாம் நிறைவேற்றுகின்ற நோன்பு நமக்கு கற்பிக்கிறது. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இது சமத்துவத்தின் மாதம். ஆமாம், ஏழை பணக்காரன் இருவருக்கும் நோன்பு. பணக்காரனுக்கு ஏழையின் பசியை அது உணர்த்துகிறது. ஏழைக்கு ஈந்துவத்தல் என்றால் என்ன? உன்னால் முடிந்த தர்மத்தை நீ கொடு. தர்மம் என்பது காசு பணம் மாத்திரமல்ல, நல்ல சொல் ஒரு தர்மம் தான். நோன்பில் நல்ல சொல்லை நீங்கள் சொல்லுங்கள். கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள், கோபப்படாதீர்கள், ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள், கோள் சொல்லாதீர்கள், உங்கள் நாவுகளை மனங்களை அடக்கி போடுங்கள் என்கின்ற அற்புதமான அற உணர்வுகளை மனிதனுடைய உள்ளத்துக்கு இந்த ரமதான் என்கிற மாதம் தருகிறது. எனவே இது சமத்துவத்தின் மாதம். பசியை எல்லோருக்கும் புரிய வைக்கும் மாதம் மட்டுமல்ல, தர்மத்தின் பலனை ஏழைகளுக்கும் புரிய வைக்கும் மாதம். நாவை கட்டி போடுவது சுவைமிக்க உணவுகளை உண்ணாமல் மட்டுமல்ல, கெட்ட வார்த்தைகளை பேசாமல். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி புறம் பேசுவது சுவையானதுதான்.
ஒருவனை பற்றி இன்னொருவரிடத்திலே போட்டு கொடுத்தவன் வாழ்க்கையை கீழிறக்குவது என்பது சில நேரங்களில் மனிதனுக்கு சுவையாக கூட இருந்து விடக்கூடும். அப்படி உணவு அல்லாத வேறு பல சுவைகளை நாவுக்கும் மனதுக்கும் தருகின்ற இந்த இழிந்த பண்புகளை துறக்கின்ற அற்புதமான துறவியாக மனிதனை மாற்றி காட்டுகிறது இந்த சமத்துவத்தின் மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொல்கிறார்கள், இது சமாதானத்தின் மாதம். சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய இருவருக்கு இடையிலே சமாதானம் செய்து வைக்க வேண்டும். ஏன் நீங்கள் சண்டையே போடக்கூடாது. ஆத்திரம் வரலாம், கோபம் வரலாம், எரிச்சல் மூட்டலாம் உங்களுக்கு யாராவது வந்து. அப்படி யாரேனும் உங்களிடம் சண்டைக்கு வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களிடம் சண்டைக்கு வரக்கூடியவனை பார்த்து சொல்லுங்கள், நான் நோன்பாளி, நான் நோன்பாளி என்று 2 தடவை சொல்லுங்கள் என்கிறார்கள். ஏன் நான் நோன்பாளி என்று ஒரு தடவை சொன்னால் போதாதா? போதும்தான். முன்னால் இருக்கக்கூடிய மனிதனிடத்தில் நான் நோன்பாளி என்று சொல்வது ஒரு தடவை, இன்னொரு தடவை உங்களிடமே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், நான் நோன்பாளி, நான் கோபப்பட மாட்டேன், நான் நோன்பு வைத்திருக்கின்றேன், எனவே நான் ஆத்திரப்பட மாட்டேன், நான் நோன்பு வைத்திருக்கின்றேன், எனவே எரிச்சல் மூட்டுகின்ற இந்த மனிதனுடைய தீய நடத்தைக்கு நான் இணங்கி எரிச்சல் அடைந்து என் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டேன் என்று ஒரு மனிதன் தன்னை பார்த்தும் சொல்லிக்கொள்வது, தனக்கு எதிரிலே நிற்கக்கூடிய சக மனிதனை பார்த்தும் சொல்லிக்கொள்வது, இப்படிப்பட்ட அருங்குணத்தை போதிக்கக்கூடிய மாதமாக இந்த புனிதமிக்க ரமதான் மாதம் இருக்கின்றது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நோன்பு துறக்கின்ற போது அவனுக்கு இரட்டை மகிழ்ச்சிகள் கிடைக்கின்றன, இரட்டை மகிழ்ச்சிகளை அவன் அடைகின்றான். முதலாவது என்னவென்றால், ஃபர்ஹத்துன் ஃபர்ஹத்தான் லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான் ஃபர்ஹத்துன் இன்த இஃப்தாரி. நோன்பு துறக்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு ஏற்படுகிறது. ஆமாம், பகலெல்லாம் பசித்திருந்தான், தாகித்திருந்தான், இப்போது அவனுக்கு முன்னால் பானங்கள் வைக்கப்பட்டு விட்டன, இப்போது அவனுக்கு முன்னால் சுவைமிக்க உணவுகள் வைக்கப்பட்டு விட்டன. அந்த சுவைமிக்க உணவுகளை இவன் விரும்பியபடி சாப்பிடலாம், அந்த பானங்களை இவன் விரும்பிய அளவுக்கு பருகலாம். அந்த சுதந்திரம் அவனுக்கு கிடைத்து விட்டது. மாலை சூரியன் மறைந்த பிறகு இன்னொரு மகிழ்ச்சி எப்போது கிடைக்கும் தெரியுமா? எல்லாம் வல்ல இறைவனை சந்திக்கின்ற போது என்று சொன்னார்கள். இறைவனை சந்திக்கின்ற போது, நான் சொன்னதற்காக மனிதா நீ பசித்தி கிடந்தாய் அல்லவா, நான் சொன்னதற்காக நீ தாகித்து கிடந்தாய் அல்லவா, நான் சொன்னதற்காக நீ உன்னுடைய மனைவியோடு இன்பம் துய்க்காமல் உன்னை கட்டுப்படுத்தி கொண்டாய் அல்லவா, நான் சொன்னதற்காக இத்தனையையும் நீ கடைபிடித்ததன் காரணமாக இப்போது நானே உனக்கு கூலியாகிறேன், என்னை நீ எடுத்துக்கொள் என்று இறைவன் சொல்வான். மற்ற வழிபாடுகளுக்கெல்லாம் கூலிகள் கொடுக்கப்படும், நோன்புக்கு மாத்திரம் இறைவனே கூலியாகி விடுவான். என்னை நீயே எடுத்துக்கொள், நானே உனக்கு கிடைத்து விட்டேன், பிறகு வேறென்ன வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் கேட்பான். அப்படி இறைவனோடு மனிதனை கொண்டு போய் பிணைக்கின்ற, மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கின்ற ஒரு அற்புதமான புனித மாதமாக இந்த ரமதான் மாதம் திகழ்கிறது. எனவே இந்த மாதத்தை நிறைவாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்தி கொள்வோம். இந்த மாதம் தருகின்ற எல்லா பாடங்களையும் நம்முடைய வாழ்வியல் பாடங்களாக நாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.